பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.3 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் கொஷின் நம்பர் 3. கொஷின் நம்பர் 2ல் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா a+b த ஹோல் கியூப் படி எக்ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தோம். கொஷின் நம்பர் 3ல் பார்க்க போகிறது எல்லாமே 5 - x ஹோல் கியூப். உங்களுக்கு கொஷினை பார்த்தாலே தெரியும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a - b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a கியூப். அங்கே நம்ம ப்ளஸ் போட்டிருப்போம், இங்கே மைனஸ் போட போகிறோம். -3a²b. இங்கே எந்த சேஞ்சஸ் இல்லை. +3ab² மைனஸ் லாஸ்ட்டாக என்ன போட போகிறோம் அப்படின்னா ஒரு b கியூப் போட போகிறோம். ஸோ அங்கே ரெண்டு இடத்துல நம்ம ப்ளஸ் பண்ணோம், இங்கே ரெண்டு இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மைனஸ் போட போகிறோம். ஸோ அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? இப்போ 5 - x ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 5 கியூப் -3 ஏவோட வேல்யூ 5², பியோட வேல்யூ -6லாம் போடக்கூடாது, எக்ஸ் தான் போடணும். ஏன்னா அந்த மைனஸ்க்காக தான் ஃபார்முலா மைனஸில் இருக்குது. x + 3 ஏவோட வேல்யூ 5, பியோட வேல்யூ x² மைனஸ் பியோட வேல்யூ x, ஸோ x³. ஸோ 5 கியூப் பண்ணுங்கள். 5 5s are 25, 25 × 5 125 - 3 5 5s are 25 x + 3 5s are 15x² minus x³. So 125 - 3 × 25 75x plus 15x² minus x³. Next, subdivision number 2. 2x - 4y whole cube. Same formula. a - b whole cube equal to a cube minus 3a²b plus 3ab² minus b cube. So 2x - 4y whole cube equal to அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? 2x whole cube minus 3 2x², bயோட வேல்யூ 4y plus 3 2x 4y² minus 4y whole cube. 2's cube பண்ணணும். 2 2s are 4, 4 2s are 8x³ minus 3 4x² 4y plus 3 2x 4² பண்ணால் 4 4s are 16y² minus 4 cube பண்ண போகிறோம். ஸோ 64y³ 8x³ minus 3 4s are 12 x², இந்த ஒரு 4y ஒன்று இருக்குது, plus 3 2s are 6x, இந்த ஒரு 16y² இருக்குது, minus 64y³. ஸோ 8x³ minus 12 × 4 48x²y plus 6 × 16 96xy² minus 64y³. Subdivision number 3. ab minus c². cube a minus b whole cube equal to a cube minus 3a²b plus 3ab² minus b cube. ab minus c whole cube equal to a ஓட வேல்யூ ab³ minus 3 a ஓட வேல்யூ ab², b ஓட வேல்யூ c plus 3 ab, b ஓட வேல்யூ c² minus c³. a கியூப் பண்ணால் a³ b³ minus 3 a² b² இன்ட்டு சினா சி எப்படி போட்டுடலாம், ப்ளஸ் 3 ab c² minus c³. ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா a³ b³ minus 3 a² b² c plus 3 ab c² minus c³. Next, fourth subdivision 48³. செகண்ட் சம்மில் அந்த 50² எப்படி பிரித்தோமோ 50³ அதே மாதிரி தான். ஸோ இந்த 48 எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னா மைனஸில் போடணும், ப்ளஸ்
40 + 8 போடக்கூடாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது a - b ஹோல் கியூப் ஃபார்முலா. மைனஸ் போடலாம் அப்படின்னா 50 - 2 ஹோல் கியூப் போட்டுடலாம். 50 - 2ஓட வேல்யூ 48 தான். ஃபார்முலா a³ - 3a² b + 3ab² - b³. 50 - 2 ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 50³ - 3, ஏவோட வேல்யூ 50², பியோட வேல்யூ 2 + 3, ஏவோட வேல்யூ 50, பியோட வேல்யூ 2² - பியோட வேல்யூ 2³. ஸோ 5 5s are 25, 25 × 5 125, ஒரு 3 zeros போட்டுடலாம். -3 × 5 5s are 25, ஒரு 2 0 × 2 + 3 × 50, 2 2s are 4 minus 2 கியூப் பண்ணுங்க. 2 2s are 4, 4 2s are 8. ஃபர்ஸ்ட் வேல்யூ மைனஸ் இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் 15,000 ப்ளஸ் இந்த 3 வேல்யூ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 600 - 8. ப்ளஸ் வேல்யூவெல்லாம் ப்ளஸ் பண்ணிடணும், மைனஸ் வேல்யூவெல்லாம் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஆன்சர் என்ன அப்படின்னா 110592. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம், ஃபிஃப்த்து சப்டிவிஷன். தேர்டில் ஃபிஃப்த் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா 97xy³. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 100 - 3, 97 100 - 3. இந்த க்யூப் இதுக்கும் காமனாக உண்டு. ஸோ மேலே க்யூப் போட்டேன். இந்த எக்ஸை க்யூப் பண்ணால் x³, இந்த ஒய்யை க்யூப் பண்ணால் y³. இதை நம்ம டச் பண்ண போகிறதே இல்லை. லாஸ்ட் ஆன்சரில் அப்படி தூக்கி போட்டிருக்கிறோம். இந்த 97 மட்டும் எப்படி பிரிச்சிருக்கோமோ அதை வச்சு சம் போட போகிறோம். ஸோ நம்ம ஆன்சர் ஃபார்முலா வந்து a - b ஹோல் கியூப் ஈக்குவல் டு a³ - 3a² b + 3ab² - b³. ஸோ 100 - 3 மட்டும் வச்சு தான் சம் போட போகிறோம். ஏன்னா அதை க்யூப் பண்ண அப்படியே தான் வரும், வச்சுக்கலாம். 100³ - 3, ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 3 + 3, ஏவோட வேல்யூ 100, பியோட வேல்யூ 3² - பியோட வேல்யூ 3³. ஸோ 100 க்யூப் பண்ணோம் அப்படின்னா 1 டைம் போடும்போது 2 0, செகண்ட் டைம் போடும்போது இன்னொரு 2 0 ஆட் ஆகும், தேர்ட் டைம்னா இன்னொரு 2 0 ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு -3 × 100 2 டைம்ஸ் போடும்போது 4 zeros வந்துடும். இப்போ 3 + 3 × 100 300, 3 3s are 9 minus 3 3s are 9, 9 3s are 27. நெக்ஸ்ட்டு இதில் 3 3s are 9, இந்த 4 zeros ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 9 3s are 27, 2 0 minus 27. ரெண்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ப்ளஸ் வேல்யூ ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு மைனஸ் வேல்யூவை ஆட் பண்ணணும். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா 912673. இப்போ நம்ம இது கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 97 கியூபுக்கு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம கொஷினில் இருக்கிறது 97xy³. அப்போ நான் இதோட வேல்யூ எழுதிடலாம் 912673. ஓகேவா? இந்த xy³ நம்ம மேலே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை அப்படியே தூக்கி ஆன்சரில் எழுதிடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் எழுதணுமா அப்படின்னா இல்லை, சம் ஃபுல்லாகவே கொண்டு வரலாம். கொண்டு வந்தால் கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். அதனால் அதை நம்ம சால்வ் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்டாக எண்ணில் தூக்கி எழுதிடலாம்.